மாப்பிள்ள அவ்வளோதான்டா, ஃபஸ்ட்டு சைன் ஆப் வந்துருச்சு. பேக் பண்ணலான்னு வந்தால் ஒரு சின்ன பேக் எடுத்து வந்துட்டேன்டா வரும்போது. இங்கே என்னானே தெரில. வந்து 2 மாதம் தானா, நான் 2 மாதம் சரி எப்படி எக்ஸ்டென்ஷன் கிடச்சிரும், அப்படியே ஒரு 5 6 7 மாதம் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறது, 9 மாதத்துக்கான தேவையான பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேனா, அதனால் எடுத்து வைக்கவும் முடியல. மிச்சம் இங்கே வீட்டில் வச்சுட்டு இங்கே வச்சு தூக்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் இங்கே பேக் பண்ணி, இங்கே ஒரு சில பொருள்லாம் இருக்குங்களா, அதையும் எடுத்து எல்லாம் செஞ்சாலும் ஒன்றுமே இங்கே பேக்கு பற்ற மாட்டேங்குது. அப்போ இன்னொன்று ஹேண்ட் ஷோல்டர் பேக் தான் இருக்குது. அதில் என்னென்ன வைக்கணும் எனக்கே தெரில. எல்லாமே அப்படியே இருக்குது. சோப்பு இங்காரு நின்று சோப்பு இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டேன், காமிக்கணுமான்னு தெரில. சோப்பு 10 சோப்பு வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. 10 சோப்பில் ஒரு சோப்பு தான் காலியாகிருக்கு, 1.5 சோப்பு காலியாகிருக்கு. மிச்சம் 8 சோப்பு அப்படியே இருக்குது. சென்ட்டு 2 பாட்டில் அப்படியே இருக்குது. எண்ணெய் பாட்டில் இருந்தா எண்ணெய் பாட்டில் 3 வாங்கிட்டு வந்தேன், 3 எண்ணெய் பாட்டில் அப்படியே இருக்குது. ஹிமாலயா ஃபேஸ் வாஷு 5 வாங்கிட்டு வந்தேன்டா மாப்பிள்ள. 1 கூட யூஸ் பண்ணலடா இது வரைக்கும். வந்தா தெரியுதா 1 கூட இது வரைக்கும் யூஸ் பண்ணடா மாப்பிள்ள. அப்படியே இருக்குடா, எல்லாமே அப்படியே இருக்குடா. இந்த சுண்டல் வாங்கிட்டு வந்தேன், போட்டு ஊற வச்சு சாப்பிட்லான்னு பாக்கெட்டே ஓப்பன் பண்ணல, அப்படியே இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரில.